செய்திகள் தொடர்கின்றன. நாமக்கல்லில் உள்ள இன்டர்நெட் சென்டரில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 தேர்வு வினாத்தாள் பதிவு இறக்கம் செய்யப்பட்டது கண்டுபிடிக்கப்பட்டது. இது தொடர்பாக இன்டர்நெட் மைய ஊழியரை போலீசார் கைது செய்து விசாரித்து வருகின்றனர். டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 தேர்வுக்கு முன்னதாக வினாத்தாள் வெளியான விவகாரம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இதையடுத்து தேர்வை ரத்து செய்து டிஎன்பிஎஸ்சி நிர்வாகம் அறிவித்துள்ளது. இது தொடர்பாக 6 பேரை போலீசார் கைது செய்து தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். அவர்கள் அளித்த தகவலின் பேரில் நாமக்கல்லில் உள்ள ஒரு இன்டர்நெட் மையத்தில் வினாத்தாள் பதவியிறக்கம் செய்யப்பட்டது கண்டுபிடிக்கப்பட்டது. அவர்கள் அளித்த தகவலின் பேரில் நாமக்கல்லில் உள்ள ஒரு இன்டர்நெட் மையத்தில் வினாத்தாள் பதவிறக்கம் செய்யப்பட்டது கண்டுபிடிக்கப்பட்டது. இதையடுத்து இன்டர்நெட் மைய ஊழியர் சசிகுமாரை கைது செய்த போலீசார் அவரிடம் விசாரணை நடத்தி வருகின்றனர். விசாரணையில் 5 பேர் கொண்ட குழு ஒன்று வந்ததாகவும் அவர்கள் தங்கும் விடுதியில் 2 நாட்களில் தங்கியிருந்ததாகவும் இன்டர்நெட் மைய ஊழியர் தெரிவித்தார். இதையடுத்து நாமக்கல் பேருந்து நிலையம் சுற்றியுள்ள தங்கும் விடுதிகளில் போலீசார் சோதனை நடத்தி வருகின்றனர். போலீசாரின் தீவிர விசாரணைக்கு பிறகுதான் முழுமையான தகவல் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தேனி மாவட்டம் தேவதானப்பட்டி அருகே தென்னந்தோப்பில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த பயங்கர வெடிபொருட்களை காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். தேனி மாவட்டம் தேவதானப்பட்டியில் உள்ள தென்னந்தோப்பில் வெடிபொருட்கள் பதுக்கி வைக்கப்பட்டிருப்பதாக காவல்துறைக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதையடுத்து போலீசார் தென்னந்தோப்பில் சோதனையிட்டதில் 330 ஜெலட்டின் குச்சிகள், 225 டெட்டனேட்டர் ஆகிய பயங்கர வெடிபொருட்கள் கண்டுபிடிக்கப்பட்டு பறிமுதல் செய்யப்பட்டது. இது தொடர்பாக தென்னந்தோப்பு உரிமையாளரிடம் விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. முதல் கட்ட விசாரணையில் கல்குவாரி மற்றும் கிணறு தோண்ட வாங்கி மறைத்து வைக்கப்பட்டிருக்கலாம் என தெரிய வந்துள்ளது. என்றாலும் சுதந்திர தின விழாவை சீர்குலைக்க வெடிபொருட்கள் பதுக்கி வைக்கப்பட்டதா என போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். ஆசாம் கலவரத்தையும் பிரிவினைவாதத்தையும் தூண்டும் வகையில் பேசி வரும் பாஜக தலைவர்களையும் மத்திய அரசு கட்டுப்படுத்த வேண்டும் என வலியுறுத்தி சென்னையில் ஆளுநர் மாளிகையை முற்றுகையிட 500க்கும் மேற்பட்டோரை காவல்துறையினர் கைது செய்தனர். ஆசாம் கலவரத்தை ஒடுக்க மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி எஸ்டிபிஐ கட்சியினர் கவர்னர் மாளிகையை முற்றுகையிட முயன்றனர். முன்னதாக சென்னை பனங்கல் மாளிகையில் இருந்து ஆளுநர் மாளிகைக்கு செல்ல முயன்ற 500க்கும் மேற்பட்டோரை காவல்துறையினர் கைது செய்தனர். ஆசாம் கலவர பகுதியில் அமைதியை நிலைநாட்டுவதற்கு மத்திய மாநில அரசுகள் உடனடி முயற்சிகளை எடுக்க வேண்டும் என குற்றம் சாட்டி அப்போது கோஷங்கள் எழுப்பப்பட்டன. திண்டுக்கல் அருகே கோவில் திருவிழாவில் ஆடம்பர செலவுகளை தவிர்த்து பள்ளி மாணவ மாணவிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. திண்டுக்கல் மாவட்டம் வேடப்பட்டியில் உள்ள சங்கிலி கருப்பண்ண சுவாமி கோவிலில் ஆண்டுதோறும் ஆடித்திருவிழா கொண்டாடப்படுகிறது. திருவிழாவில் வழக்கமாக நடத்தப்படும் நாடகம், கரகாட்டம், ஒயிலாட்டம், கச்சேரி போன்றவைகள் இந்த முறை ரத்து செய்யப்பட்டு அதற்காக செலவாகும் 50,000 ரூபாய்க்கு சீருடைகள், நோட்டு புத்தகங்கள் 250 மாணவ மாணவிகளுக்கு வழங்கப்பட்டன. இந்த நிகழ்ச்சியில் ஊர் நாட்டாமை டாக்டர் ஜெகநாதன் உட்பட ஏராளமான பிரமுகர்கள் கலந்து கொண்டனர். ஆலங்குடியில் வீட்டின் ஜன்னலை உடைத்து 12 சவரன் நகை மற்றும் 80,000 ரூபாய் ரொக்கப்பணம் ஆகியவற்றை கொள்ளையர்கள் திருடிச் சென்றுள்ளனர். புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி அருகே உள்ள கல்லாலங்குடியைச் சேர்ந்தவர் வனஜா. இவரது கணவரின் நினைவு நாளில் திதி கொடுக்க நேற்றிரவு வனஜா தன் குடும்பத்துடன் ராமேஸ்வரம் சென்றுவிட்டார். இந்நிலையில் வீட்டில் ஆளில்லாதையை பயன்படுத்திக் கொண்ட கொள்ளையர்கள் ஜன்னல் கம்பிகளை உடைத்து உள்ளே நுழைந்து பீரோவில் வைத்திருந்த 12 சவரன் நகை மற்றும் 80,000 ரூபாய் பணத்தை திருடிச் சென்றுள்ளனர். இந்த சம்பவம் குறித்து போலீசார் சம்பவ இடத்திற்கு வந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். துருக்கியில் ஆர்ப்பாட்டக்காரர்களுக்கும் போலீசாருக்கும் இடையே பயங்கர மோதல். விவரம் இடைவேளைக்கு பிறகு.